கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சின்ன பிள்ளைலேருந்து இந்த இடத்த பார்த்துருக்கேன். வெறும் காடாக தான் இருக்கும் இந்த இடம். ஒரு பாம்பு அப்படி இப்படி இந்த இடம் வழியே கிடையாது. வழி இல்லாமல் இருந்துச்சு. இந்த ஊழியக்காரங்க வந்து வெளியில் வேற எங்கேயோ இருந்து இங்கே வந்து பிரசவம் வந்து எங்கள்கிட்டலாம் வந்து சர்ச்சுக்கு வர சொல்லி கூப்பிடுவாங்க. நான் சர்ச்சுக்கு நான் வரல, ஆனால் வெளியில் இருந்து தான் பார்த்துருக்கேன். தம்பி சர்ச்சுக்கு வருவாப்புல. வர்றப்பெல்லாம் வந்து ரொம்ப சர்ச்சில் எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பான். ஒரே ஒரு காரியம் மட்டும் எனக்கு இன்னமும் கஷ்டமாக இருக்கும். இப்போ சாப்பாடு இல்லாமல் பழைய சாதத்தை வந்து இந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் வீட்டில் பழையது அவன் சாப்பிடவே மாட்டான். ஆனால் அந்த சாப்பாடு கொடுத்தப்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சான். என்ன இந்த சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒரு மாதிரியாக இருக்குது, எப்படி சாப்பிட்லான்னு யோசிச்சிருக்கான். இவனுக்கு கொடுத்துட்டு அந்த 2 பிள்ளைங்களையும் உட்கார வச்சு அந்த பிள்ளைங்களுக்கும் அதே சாப்பாடு கொடுத்தாங்களாம். அதை கொடுக்கும்பொழுது அதை சாப்பிடும்பொழுது இந்த பிள்ளைங்களே சாப்பிடுது, நம்ம சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். அவ்வளோ கஷ்டம். அப்படிலாம் இருந்ததா ஊழியத்து நிமித்தம் இப்படிலாம் இருக்காங்க. நீங்கள் எட்ட இருந்து பார்க்குற, கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும்ட்டு எத்தனையோ டைம் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் சர்ச்சில் இப்படிலாம் இருக்குமான்னு நினச்சேன். இந்த இடம் கீத்து கொட்டாயாக இருந்துச்சு. கீத்து கூட இல்லாமலே ஒரு மரத்தை மட்டும் போட்டு இங்கே ஆராதனை நடத்திட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கேன், வரப்பெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு சர்ச்சுக்கு வர வாய்ப்பு இல்லை. இப்போ வந்த பிறகு இன்னும் அதிகமாக இந்த ஊழியத்து நிமித்தம் எவ்வளோ என்னென்ன செஞ்சிட்ருக்காங்கங்கிறத பார்த்துட்ருக்கேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இப்போ நீங்கள் இந்த கேட்ட அந்த சாட்சி பிறந்ததிலிருந்து இந்த அனுபவம்னாக்கா அது சிரமமாக தெரியாது. என்னுடைய தகப்பனார் ஒரு வருவாய்த்துறை அதிகாரி. சொந்த விவசாய நிலங்கள்லாம் இருக்கிறது. வயலில் அறுக்கிற அரிசியை எடுத்து தான் அதுதான் எங்களுக்கு சாப்பாடு. வீட்டு அரிசி தான். கடையிலையோ ரேஷன்லேயோ அந்த அரிசி சாப்பிட்றதுக்கு வேலையே கிடையாது. நான் மாத்திரம் அப்படி இல்லை. சிஸ்டருடைய அப்பா அவங்க ரயில்வேல வேலை பார்த்தவங்க. அவங்க அண்ணன் ரயில்வே. அவங்க குடும்பத்தில் நிறைய பேர் எல்லாம் ரயில்வே தான். அவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னாக்கா சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சாப்பாடு அது இதுன்னு வாரி வழங்கிய குடும்பம். அதே மாதிரி தான் எங்கள் குடும்பமுமே. சொந்த பந்தங்களுக்கு நிறைய செய்வாங்க எங்கள் அப்பா அம்மாலாம். பழைய சாதம்னா என்னென்னமே தெரியாமல் வளர்ந்தது தான். மீற சாதத்தை அது யாரோ வீட்டில் சாப்பிட்ருவாங்க. துர்கா சொல்லும்போது